வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இன்றைய நாளில் இருந்து சில நாட்களுக்கு யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கிற தீவுகளில் ஒன்று அனலை தீவு. அந்த தீவை பாம்படா அம்மா சத்தியமாக யோசிச்சு பேர் இந்த கதையை செத்துடுதா. இந்த உயிர் கொஞ்சம் அந்த புல்லரிக்கு மட்டும் சொல்லுவாங்க, அப்படி தானே வந்தது. நான் வெயில் ரெண்டு போட்டு இந்த அட பாவம்டா, என்ன பாம்பு நினைக்கிறேன், அது என்ன பாம்போ. ஆனால் ஆத்து இது உயிரோடு இருந்திருந்தா யோசிச்சு பாருன். இவ்வளோ அம்மா சத்தியமாக நாங்கள் இதில் நின்று நாங்கள் எங்களுக்கு பாம்பு இருந்ததே தெரியலை. அனலை தீவை உங்களுக்கு முழுமையாக சுற்றி காட்ட போகிறோம். அனலை தீவுக்கு போகணுமெண்டா ஒவ்வொரு துறைமுகங்களுக்கு போகலாமோ எனக்கு தெரியலை. ஆனால் என்னுடைய நண்பர் காட்டிய வழியை உங்களுக்கு சொல்கிறேன். யாழ்ப்பாணம் நகரப்பகுதியிலிருந்து நாங்கள் இப்போ ஊர்காவற்துறை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். ஊர்காவற்துறையில் கண்ணகி அம்மன் துறை என்ற ஒரு இறங்குத்துறை இருக்குது. அதில் இருந்து தான் எங்களுடைய படகு பயணத்தை நாங்கள் தொடர போகிறோம். அதில் இருந்து ஆரம்பித்து அனலை தீவுக்கு போய் அங்கே இருக்கிற இடங்களை சுற்றி காட்டுறோம். நாங்கள் இப்போ இந்த இடத்துல இருந்து கண்ணகி அம்மன் துறைக்கு போவோம். உண்மையை சொல்ல போனால் எனக்கு சரியாக அங்கே இருக்குன்னு தெரியலை. பயணம் செய்யும்போது கேட்டு விசாரித்து போவோம். படகு பயண நேரங்கள் என்னன்றதையும் என்னுடைய நண்பர் அனுப்பி இருக்கிறார். அந்த நண்பர் அனுப்பினதை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன்னு வாங்கோ. உண்மையாக எனக்கு கொஞ்சம் பயம் வந்துடுது இந்த பாம்பை பார்த்த உடனே. ஏன்னா இதில் தான் நடமாடி தெரிஞ்சு நாங்கள் இப்போ இவ்வளோ நேரம் பைக்கை விட்டுட்டேன்னு. ஊர்காவற்துறை கண்ணகி அம்மன் துறையில் இருந்து நீங்கள் அனலை தீவுக்கு போகணும்னு சொன்னால் எத்தனை மணியிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் என்னென்ன நேரம் படகு பயணம் இருக்குன்றதை சொல்கிறேன். காலை 7:20க்கு ஒரு படகு பயணம் இருக்குது. அதே மாதிரி காலை 9 மணிக்கும் ஒரு பயணம் இருக்குது. அது தவற விட்டீங்கன்னு சொன்னால் 12:45 மதியம் 12:45க்கு இருக்குது. அதுக்கு பிறகு 2:45க்கு இருக்குது. பிறகு மாலை 4 மணிக்கு இருக்குது. ஊர்காவற்துறை இறங்குதுறையில் இருந்து அனலை தீவுக்கான கடைசி படகு பயணம் மாலை 5:20க்கு இருக்குது. எனவே எதிர்காலத்தில் நீங்கள் வர போகிறீங்கன்னா இந்த படகு பயண நேரத்தை நினைவில் வச்சு கொள்ளுங்க. என்னுடைய நண்பர் சுரேஷ் அங்கே நின்று எனக்கான வழிகளை காட்டுவார் என்ற நம்பிக்கையில் நான் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். சுரேஷ் காத்திருங்கள், வாரேன். சுரேஷுக்கு நான் அனுப்பிட்டேன். என்னென்னா நாங்கள் கனநாடாக போகணும்ன்றது எனக்கு தெரிஞ்சு நண்பரோடு நான் நிறைய காலமாக கதைக்கிறேன். உங்களோட தீவுக்கு ஒரு நாளைக்கு வருவேன்றதெல்லாம் நண்பர் ஒரு கட்டத்தில் அடையப்போடா என்ன மாதிரி சொல்லிட்டார். கடைசியாக சரி இந்த நயனாதீவு பயணம் முடிஞ்சுது, நாங்கள் அனலை தீவுக்கு வருவோம்னு சொல்லி இப்போ ஒரு 3 நாளாக நண்பன் நாளைக்கு வருவோம்னு சொல்லுவேன். நாளைக்கு விடுகிறதுக்குள்ளே இரவு ஒரு 12 மணிக்கோ 10 மணிக்கு என்னண்டா நண்பன் இப்படி ஒரு பிரச்சனை வந்துடுது நண்பன், அதனால் கொஞ்சம் வர முடியாமல் இருக்குது, எனக்கான ஒழுங்குகள் செய்திருந்தால் குறைநிக்கான். அதை விட்டுட்டு பிறகு எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 தடவைக்கு மேலே நண்பன் என்னில் கோவப்பட்டிருப்பார். அடே நீ வாடா இல்லாட்டி போடான்ற மாதிரி அவற்றை மனநிலை மாறி இருக்கும். சரி, நாங்கள் இதில் இருந்து இப்போ கண்ணகியம்மன் துறைக்கு போவோம். சரியா, எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு தெரியலையே. கண்ணகியம்மன் துறை எங்கே இருக்குன்னு தெரியலையே. இன்னும் 7 நிமிடத்தில் நாங்கள் அந்த இடத்துக்கு போவோம். ஐயா, கண்ணகையம்மன் துறை எங்கே இருக்கு? என்ன தூரமா? என்ன தூரம் போகணும்? சரி ஐயா, சரி. ஐயோ 4 கிலோமீட்டர் பயணம் செய்யணும். ஊர்காவற்துறை நகர பகுதிக்கு வந்துட்டோம். நகர பகுதியிலிருந்து இடப்பக்கம் திரும்பணும்.
இதில் இருந்தே 3 கிலோமீட்டர் பயணம் செய்யணும் நாங்கள். எனக்கண்டா இந்த 9 மணி படகை தவற விட்டு விடுவோம் என்று நினைக்கிறேன். ஏனெண்டா நேரம் போட்டுது, 9 மணி ஆகுது. எங்களை பாம்பு பதற வச்சதால் சென்று போச்சு. பின்ன பாம்பு பாருங்க, வீடுகளை பாருங்க, வீடு பார்க்குற நேரமாடாகுது. வந்தாயா இந்த பைக் செயின் வேறு அடித்து கொண்டு இருக்கப்பா. ஐயோ, ஓஹோ, இப்போ தான் படம் கொண்டு வந்திருக்கு. இல்லைன்னா இனித்தான் போகுது கடவுளே. இதை தவற விட்டு அடுத்த படம் எத்தனை மணிக்கு எடுத்தோன்னா 12 மணிக்கோ சரியா காது. எல்லாருமே இந்த சரியான நேரத்தில் இருந்து 4 மணி நேரத்துக்கு முன்னே வந்துடுங்க. இதில் இருக்கிறது ஒரு கோயில், இதுதான் கண்ணகி அம்மன் கோயில். இந்த இடத்துக்கு வந்தேன் நான். ஓட்டுச்சோ ஓட்டுதோ. எங்களுக்கு சரியான நேரம் தெரியும் நான் வந்தது. இந்த பக்கத்தில் நிறைய படகுகள், அதே மாதிரி அப்படியே திரும்பி இங்கால பாருங்க. இதுதான் ஊர்காவட்டுறை கண்ணகி அம்மன். அதனால இது கோயிலா? நாங்கள் வந்ததில் மினக்கட்டு போச்சு கிடைக்குள்ள. எவ்வளோ நேரமாக போகிறது? எங்கே போகிறது? அனலைதீவுக்கு மட்டுமா? எல்லா படமும் அங்கேயா போகுது? அதில் இருக்க 70 தீவு. பயணம் தொடங்குது. எவ்வளோ நேரத்தில் போய் செய்யறதுன்னு பார்ப்போம். என்ன எனக்கு வேறு இப்படி இருக்க பயமாக இருக்குது. ஆனால் நல்ல துணிச்சலாக இருக்குது. அறக்க பறக்க ஓடி இருந்த நாங்கள் படகு கட்டி இருந்த இடத்துல இருந்து அவுக்கப்பட்டு கொஞ்சம் தூரம் நகர்ந்துட்டுது. நாங்கள் வந்ததை பார்த்து நாங்கள் அனலைதீவுக்குத்தான் போகிறோம் என்றதை உணர்ந்ததுக்கு பிறகு திரும்ப படகு கொண்டு வந்து கரையில் கட்டி எங்களை ஏற்றி கொண்டு போகிறார்கள். அப்படி இதை தவற விட்டிருந்தோம்னா நாங்கள் இனி 12:45 தான் பயணத்தை தொடங்கி இருக்க முடியும். எனவே அந்த ஒரு சூழலை அமைச்சு தந்த கடவுளுக்கும் எங்களை நின்று ஏற்றி கொண்டு போகிற அண்ணாக்களுக்கும் நன்றி. ஒன்பது 7க்கு பயணம் தொடங்குது. பக்கத்தில் 70 தீவு. நாங்கள் போக வேண்டியது இது அனலை தீவு. அதில் போகிற படகு 70 தீவுக்கு போகுது. இதுதான் 70 தீவு. அதில் இருக்கிறதான் அனலை தீவு.
அனலை தீவில இருந்து ஒரு படகு ஊர்காவற்துறை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கு. இறக்கலாமா? அப்படியே இருக்கிற மாதிரி இங்கே வருங்க. நாங்கள் அனலை தீவுக்கு வந்து விட்டோம். அனலை தீவில் அரச பேருந்து பயணத்தை தொடங்குது. அப்படி எந்த பக்கம் பாருங்கோ, நிறைய பயணிகள் படகு. இதுதான் அனலை தீவு இறங்குதுறை. வாங்க, அதில் ஐயா ராணிக்கு ஐயாவோட கதைப்போம். ஐயா, இந்த இடமா நீங்கள் எவ்வளோ தூரம் ஊர்காவற்துறையிலேருந்து? இந்த 7 கிலோமீட்டர் கடலுக்குள்ளாலையா? இப்போ எத்தனை மணி? 8 கிலோமீட்டர். அப்படி 57. நாங்கள் 9:07 வலிக்கிட்டுனாங்க. அப்படின்னா முக்கால் மணித்தியாலம் தான் 45. 30 முக்கால் மணித்தியாலம் 46 நிமிடம் எடுத்துருக்கு எங்களுக்கு. இது என்ன மாதிரி முதல் இருந்த மாதிரியே இந்த இறங்குதுறை இருக்கா, இல்லை அது மாறுபாடு வந்திருக்கா? இது ஒரு 5-10 வருஷத்துக்கு இடையில ஒரு மாற்றங்கள் இப்போ அந்த செய்தாலும் இடம் காணாது. லோஞ்சி அணைக்கிறது தாங்க, அது லோஞ்சி அணைக்கிறது செய்வாங்க. இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு இருக்கா மாறி மாறி செய்து கொண்டிருப்பாங்க. சரி சரி. உங்களோட இடம்? எங்களிடம் மாதகள். இங்கே நான் 40 வருஷம் கொஞ்சம் இருந்தேன் தொழிற்சேர்ந்தேன் கலெக்டர். சரி. என்ன மாதிரி இந்த தொழில் கேட்ட இடமா இது? சொல்லு கேட்ட இடம். இப்போ சில இடங்களில் சொல்லுவார்கள் மீன்பிடி காணாது. இது என்ன மாதிரி? இதே மீன்பிடி காணாது தான், இருந்தாலும் கிட்ட போய் வரலாம். ஊரை போட்டு அருகிலேயே இருக்கலாம். எவ்வளோ தூரத்தில் மீன் பிடிக்கலாம்? அது இப்போ 1/2 கிலோமீட்டருக்குள்ளே இருந்து எவ்வளோ தூரம் போகலாம். இப்போ எங்கே போகிறீங்க? நம்மகிட்ட வரணும். எங்களை ஒரு கிட்ட தாங்க. அப்போ பிறந்த இடம் மாதையல். நான் இங்கே தொழிற்சேன். இங்கே வாங்கி இங்கேயே இருக்கிறீங்களா? குடும்பமே இங்கேயே இருக்கிறீங்க? குடும்பம் மாதையில் பிள்ளைகள் அங்கே வேலை செய்யணும். சரி. தாய் அங்கே இருக்கிறேன், நான் இங்கே வந்து தென்னம்பிள்ளை வளவு இருக்குது. இங்கே என்ன விலை போகுது காணிகள்? காணி ஒவ்வொரு இடங்களை பொறுத்து. இப்போ அங்கே லைட் ஹவுஸு கிட்டேன்னு சொன்னால் குறைஞ்ச விலை போகுது. மெயின் ரோட்டு கிட்டேன்னு சொன்னால் அண்ணளவோட விலையில் போகுது. 1 லட்சம் 2 லட்சம் விலை கூட. உங்களுக்கு இப்போ நீங்கள் மாதலில் வாழ்ந்துட்டு இப்போ இந்த தீவு வாழ்க்கை உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குது? தீவு வாழ்க்கை தான் பெற்று. எதை வச்சு சொல்கிறீங்க? நான் இங்கே கனகாலம் இருக்குது, சின்னதில் இருக்கு. அப்போ இதில் இருந்து சொந்த இடம். ஆனால் பழக்கப்படுத்தினா சொந்த இடம் அது. அங்கே இருந்து வராக்களுக்கு அது. இப்போ நாளாந்தம் படகு பயணம் அது எப்படி இருக்கும்? நாளாந்தம் பயணம் போய் வந்து பழக நாட்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். அதான் நாங்கள் முதலாக வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பிறகு ஒரு 5-10 இடம் வேறு போய் வரலாம், போய் பழகிடும். ஆனால் இங்கே ஒரு அடிப்படை வசதிகள் ஒன்றும் கிடையாது. சாப்பாடு கடைகள் அப்படி என்ன சாப்பாடு கடையே இல்லையா? இங்கே இல்லை. அப்போ இப்போ சாப்பிட்றது கொடுத்து எடுக்கலாம். இப்போ நாங்கள் சாப்பிட்றது ஆர்டர் கொடுத்து எடுக்கலாம். எங்கே கொடுக்கணும்? அது ஒரு ஃபோன் நம்பர் காரன் நீங்கள் அதுக்கு கழிச்சிங்கன்னு இப்போ இந்த நண்பர் ஒரு ஆளோட வீட்டை தான் போகிறோம். அப்போ அவரு தெரியுங்கண்ணா? அவே தெரியும். ரவியக்காண்டு சொன்னால் ரவியக்காண்டு கூட கொடுத்தாரு. சரி. சுரேஷ் தெரியுமா? சுரேஷ் சுரேஷ் அதில் இது படிதான் இந்த லோஞ்சி படிக்கணும். இவர்கிட்ட தம்பி தான் இருக்கிறான். ஆள் எப்படியா தெரியும். ஆள் கொஞ்சம் ஷர்ட்டாக விசாரிக்க தான் வந்திருக்கிறோம் நாங்கள். புலனாய்வுத்துறை நாங்கள். அப்படி இருக்குன்னா தான் கொஞ்சம் குற்றங்களை கட்டுப்படுத்தலாம். இல்லை இல்லை, நாங்கள் புலனாய்வு. அப்போ நாங்கள் இதை வந்து நீ காட்சிப்படுத்தி அங்கே கொடுக்கணும். பெரிய நல்ல அப்படி பயப்படுத்தி வச்சுருக்கணும். ஆள் கொஞ்சம் ஷர்ட்டையோ. எனக்கு அவன் பழக்கம் இல்லை, தகப்பன் பழக்கம். தகப்பன் எப்படி? நான் சும்மா நீங்கள் நான் புலனாய்வு ஒன்று ஓடுறீங்க. சரி ஐயா, உங்களோட பேர்? குணம். சரி. இதுதான் அனலை தீவு இறங்குதுறை.
அங்கே பாருங்க தொங்கலில் தெரியுற தீவுக்கு பேர் எழுவை தீவு. அதில் தெரியுது பாருங்க அங்கே. இதில் தெரியுற தீவு வேறு தீவா? என்ன தீவு? இப்போ அங்கே இல்லையா ஆகல்? அது என்ன தீவு அது? இளைப்பாறும் மண்டபம் 2017 தான் கட்டப்பட்டிருக்கு. இது ஒரே நீங்கள்லாம் பின்னேறவும் வர்றதா? அப்படி டேர்ன் படி வர்றதா? எத்தனை படகு வச்சுருக்கீங்க? 18 மாறி மாறி வருமா? இப்போ இன்றைக்கு நீங்கள் பின்ன முழு நேரமும் உங்களுக்கு தானே? முழுவதுமாக நீங்கள் தானே? இல்லை இன்றைக்கு எத்தனை படகு ஓடும்? 3ல் ஒன்று நீங்கள். சரி சரி. ஆனால் மாதத்தில் 3 முறை வரும் உங்களுக்கு. இப்போ அங்கேருந்து இங்கே வாரதுக்கு எவ்வளவு தனி நபருக்கு? வாகனத்தோடு வரேன்னா முச்சக்கரை வண்டி என்ன அதெல்லாம் கொண்டு வரதா? சரி 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 சரி. புவனேஸ்வரி படகு சேவையில் தான் நாங்கள் நாங்கள் இப்போ நாங்கள் எங்களுடைய நண்பன் வீட்டை போவோம். அதுக்கு பிறகு இடங்களை சுற்றுவோம். இது பயணிகள் இளைப்பாறும் மண்டபம். இதில் இருக்கிறது என்ன? இதில் ஒரு வரவேற்பு நுழைவாயில். இப்போ வேலை பக்கம் போவோம். என்ன நன்னாக்களுக்கு பின்னால் போவோம். எங்களுக்கு இடங்கள் தெரியாது. சரி, அங்கே போய் உங்களை சந்திக்கிறோம். சுரேஷ் வேறு அவர் வந்து பிரவேலம். அவர் உள்ளுக்கு தான் நீ பேர் திடீர்னு தான் வருவார். அந்த எதிர்பார்ப்பு ஏற்படுத்துகிற மாதிரி. வாங்கோ, நீங்கள் மறைஞ்சு நில்லுங்க. இதில் இருப்போம். நல்ல குந்து. ஆமாம், இதில் இருப்போம். காத்தோட்டமாக இருப்போம். ஆமாம். ஐயோ கொஞ்சம் இது ப்ரோ சாப்பிட்றோம். ப்ரோ பேருந்து சாப்பிட்றோம். எங்களுக்கு விட இல்லை, தண்ணியாக இருக்கும். தண்ணி விட என்ன சுரேசன் வீடு இதுவா? அவர் அண்ணாவா தம்பியா? அவர் கொஞ்சம் அந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி வர ஆள். அந்த நடிகர்கள் இந்த படங்களில் வர மாதிரி. சுரேஷ் என்ன இன்னும் காணையில் ஆள்? இல்லை இல்லை. சரி தாங்க, ஒரு கொஞ்சம் தண்ணி குடிப்போம். இது எங்கே எடுக்கிற தண்ணி? எவ்வளோத்தில் எடுக்கணும்? கிணத்து நீரா? கூடுதலாக அந்த நைனாதீவுக்கு போன நேரம் அங்கே அந்த சுத்திகரிக்கப்பட்ட நீர் அப்படி வந்தது. இதை குடிச்சு பார்ப்போம் என்ன எப்படி இருக்குண்டு. நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் வித்தியாசம். ஆனால் நல்லா இருக்குது தண்ணி, குறையில்லை, நல்லா குளிர்மையாக இருக்கே. ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்ச மாதிரி இருக்குது சத்தியமாக. நீங்கள் சும்மானு சொல்லுவேன், என் கையை தட்டுப்பேன். எப்படி இருக்குது? இந்த வீட்டு வேலியை பாருங்க, பனி மட்டை, இந்த பழமை ததும்புது, இளமை ததும்புது என்ற மாதிரி பழமை ததும்புது பாருங்க. ஆனால் எங்கெண்ட ஊரில் இந்த பனை மட்டையால் வேலி அடைக்கும்போது நல்லா நெருக்கி அடைப்பார்கள். ஆனால் இங்கே இந்த இடைவெளி இருக்குது. அங்கால இருக்கிறது என்னன்றது அப்படியே தெரியுது. எங்கே வர இதுலேருந்து சாப்பிட்றோம்? இல்லை இல்லை இல்லை, இதுலேருந்து சாப்பிட்றோம். என்னென்னா கொஞ்சம் காற்றோட்டமாக இருக்கும். அம்மா அம்மாவை எடுக்க, அம்மாவை எடுக்காதேன்றும், அதான் எடுக்க வேண்டாமன்றும். அம்மாவை எடுக்காதேன்றும். கையை காலி போட்டு சாப்பிடுவோமே. என்ன யார் யார் அது? அடடா, நோனா டோனி கனியங்க அங்கே நிற்குது. நல்ல காற்றோட்டமாக இருக்கும் மக்களே. இந்த மேலே எல்லாம் மூடி அடைக்காத தெரியல, இந்த நல்ல காற்றோட்டமாக இருக்குது வீடு.
இந்த ஃபேனை நிப்பாட்டி போட்டுருந்தா நீங்கள் நினைப்பீங்க ஃபேன் சுற்றுதடா பரதேசி என்று என்ன பார்த்து கேட்பீங்க. ஆனால் இது நிப்பாட்டி போட்டுருக்கும்போதே அந்த காத்தோட்டம் தெரியுது. அப்படியே அடுத்த ஜன்னல் பகுதிகள் எல்லாம் பாருங்கள். அந்த பழைய காலத்தில் எப்படி கட்டியிருப்பார்களோ அதை அப்படியே பாதுகாக்கிறார்கள். இப்போ கூடுதலாக என்ன செய்வார்கள்னா பழைய முறையை கடிச்சு போட்டு புதுசாக மாற்றி விட்டுருவார்கள். அப்புறம் எல்லாம் அமுக்கமாக இருக்கும். ஏசி போட்டாலே வைக்கையாக தான் இருக்கும். சரி, இப்போ நாங்கள் புட்டு சாப்பிட போகிறோம். வாங்க இதுலேருந்து சாப்பிடுவோம். சிறப்பாக இருக்குது. வந்த உடனே புட்டு இருந்தேன். வாங்கோ தம்பிக்குட்டி. அம்மா நல்லா இருக்கு சோறு நல்லா இருக்கு. சோறும் கறியும் நல்லா இருக்கம்மா. புட்டு சாம்பல் அஞ்சு மாமா அவர் இதை எடுத்து போட்டு தானே சாப்பிடுவேன் தான். புட்டு சாப்பிடுவோம். என்ன இது 2 மா கலந்துருக்கா? என்னென்னம்மா? அரிசி மாவும் கூப்பன்மா, கோதுமை மா. கூப்பன்ன்றது வந்து இந்த கூப்பனை கொடுத்து தான் முந்தி மா வாங்கலாம். கூப்பனுக்கு வாங்குகிற மா, அதால் கூப்பன் மாண்டு. நாங்கள் எல்லாம் கூப்பன் மாண்டு தான் சொல்லுவோம். நீங்கள் யோசிப்பீங்க என்னடா கூப்பன் மாண்டு? கோதுமை மா. நல்லா இருக்கும். அப்படி இந்த பெரிய சாப்பிடாம வந்து இருக்கும். சாப்பிட்டு வரோம். அவர் உங்களை எடுக்க மாட்டேன், யோசிக்காதீங்க. சரி, வந்த உடனே புட்டும் சம்பலும், அடுத்தது வந்து பால் தேநீர். சரியா? இந்த புட்டும் சம்பலும் மட்டும் எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, என்னங்க ஊரில் இருக்கிற ஒரு அம்மா புட்டும் சம்பலம் மட்டும் தான் கூப்பிடுவான். ஏன் சொல்லுவாங்க அந்த அம்மா? அந்த வீதியால் போய்க்கெல்லாம் நான் வெளியில் நிற்பேன். அப்போ அம்மா சாப்பிட்டியா தாமி? என்ன ஓமண்ணா என்ன சாப்பிட்டேன்? நீ புட்டும் சம்பலும். அது ஒரு நாள் சொன்னால் பரவாயில்லை, வீட்டை ஒவ்வொரு நாளும் புட்டும் சம்பலும் முந்தி. அப்போ புட்டும் சம்பலம்னு சொல்லி புட்டும் சம்பலம்னு தான் என்ன இப்போ கண்டாலும் அந்த அம்மாவுக்கு ஞாபகம் வரும். இது சொல்லணும் மொழியிருந்து சொல்லியாச்சு. இப்போ வந்து இந்த தேநீரை குடிப்போம். உண்மையை சொல்ல போனால் நாங்கள் வரும்போது வடை சாப்பிட்டு நாங்கள் வாங்கின வடையில் ஒன்று திரும்ப குடுக்கையில் போட்டு கொண்டு வந்து இடையில வச்சு சாப்பிட்டு வந்தோம் நாங்கள். அப்படி இருக்கும்போது இந்த அம்மா வந்த உடனே புட்டு தந்தால் அப்படி போய் சாப்பிட விட முடியும். இப்போ அனலை தீவு எங்கே இருக்குன்றதை உங்களுக்கு காட்டுறேன் வாங்கும். உலக வரைபடத்தில் இந்த இடத்துல இருக்கிறது இளம், இது வடமாகாணம், இது யாழ்ப்பாணம் மாவட்டம். சரியா? யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இது யாழ்ப்பாணம் நகர பகுதி. இந்த வீதியால் வந்து ஊர்காவல்துறை வீதியால் வந்து நாங்கள் இந்த இடத்துல இருந்து எங்களுடைய படகு பயணத்தை ஆரம்பித்தோம். நாங்கள் அப்படியே இதால் வந்து இங்கே வந்துட்டோம். இதுதான் அனலை தீவு. இப்போ இலங்கை இருக்கு பாருங்கோ, இந்த இடத்துல இருக்க அனலை தீவு. இதுதான் அனலை தீவு. பகுதி இருக்கா பார்த்து கொண்டு இருக்கோம். ஏன்னா பெரிய ஒரு மாமரம் நல்ல நிழலோடு நிற்குது. ஓஹோ, பார்த்தீங்களா? ஆனால் நான் அவதானித்த வரைக்கும் இந்த தீவு பகுதிகள் வந்து நல்ல செழிப்பான மண்வளம் என்று நினைக்கிறேன். நைனாதீவில் அந்த ஒரு ஐயா கதைக்கும் போது நான் ஏற்கனவே நைனாதீவு பயணத்தை காணொலி போட்டிருக்கேன். பவனீசன் நைனாதீவு வந்து தேடலாம். இல்லைன்னா யூடியூபுக்கு போய் பவனீசன் என்று தேடி அந்த சேனலுக்குள்ளே பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போனால் நைனாதீவு எக்ஸ்ப்ளோர் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா நைனாதீவு பயண காணொலிகள் வரும். அதை பாருங்கோ. ஒரு ஐயா சொல்லியிருந்தார், நைனாதீவு மண்ணுக்கு விளைகிற வெங்காயம் வந்து மிகப்பெரிய அளவு வரவேற்பு பெறக்கூடிய ஒன்றுன்ற ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். எனவே அதே மாதிரி இப்போ இங்கே பார்த்த வரைக்கும் இங்கே எந்த பகுதியில் பாருங்கோ நல்ல தென்னந்தோப்பு இப்படி சிறப்பாக இருக்குது என்ன. அதே மாதிரி தரைப்பகுதியை பாருங்கோ. அதே மாதிரி இதில் வளர்ந்துருக்கிற கொய்யா மரமாக இருக்கலாம், மாமரமாக இருக்கலாம், எல்லாமே நல்ல செழிப்பாக வளர்ந்துருக்குது. அடுத்து இது மாட்டு தொட்டி, மாட்டு தொழுவம். ஆஹா, சிறப்பாக இருக்குண்ணே. மாட்டுக்கு இதுக்குள்ளே தான் சாப்பாடு போடுறது பாருங்க. என்னது நீ உங்கள் பின்னுக்கு நிற்கிறேன்னு இதில் வருவேன். மாடை காட்ட போகிறேன் பாருங்க. இல்லை, மாட்டை காணையிலேண்டா என்னண்டு இப்போ நான் நிற்க நீ நிற்கிறேன்னு சொல்லியிருக்கலாம். மாட்டை காணையிலேண்டா அது நீயாக தான் இருக்கும். இதில் ஒரு ஊஞ்சாலை கட்டி போட்டு பழைய நினைவுகளை நினைச்சு பாருங்க. என்ன இதில் ஒரு ஊஞ்சாலை கட்டி போட்டு சின்ன பிள்ளைகளுக்கு நாங்கள் விரலால் அப்படி தூங்கவே மரம் முறிஞ்சுவோம். ஒரு நல்ல பலமான மரம் பண்ணால் நாங்களும் கட்டி போட்டு தூங்கலாம். இப்படி தண்டு போட்டு ஏனை மாதிரி முறிஞ்சு தண்டாண்டு பயப்படுறேனே தவிர தூங்க மாட்டேன். இல்லை யோசிச்சு பாருங்க. இது
முடிஞ்சால் அவர்கள் வெளியில் சொல்ல மாட்டினும் மனசுக்குள்ளே அப்படி சனியன் வந்தது முறிச்சு தான் நான் அப்படி தெரியலை. என்னென்னா வந்த உடனே எங்களுக்கு நான் சும்மா பெம்பில் சொன்னான், உண்மையிலேயே நாங்கள் வந்த உடனே சாப்பிடுங்கன்னு சொல்லி அந்த அம்மா அடம் பிடிச்சு எங்களை சாப்பிட வச்சவா. உண்மையாக அந்த அம்மாவினுடைய அன்புக்கு நன்றி. அம்மா முகம் காட்ட வைக்கப்படுறா, அதனால் காட்டையில் நல்ல அம்மா, நல்ல அன்பாக கதைச்சவா. சரியா பாருங்க, இயற்கை குடிகொள்ளும் இடம். காகம் மிக கிட்டவா இருக்கு. காகமும் நேரெதிரே பார்க்கும் சம்பவம். அதாவது காகம் உன்னை பார்க்க, நீ காகத்தை பார்க்குற இடம். இதுக்குள்ளே பாயை போட்டு படுக்கலாம்டாப்பா. என்ன உண்மையை சத்தியமாக சொல்கிறேன். பின்னுக்கும் ஒரு காணி இருக்குது, வேறு நபர்களினுடைய காணியோ தெரியல. அப்படி வந்தால் பழமை ததும்புதே என்ற மாதிரி இளமை ததும்புதே. இந்த இடத்துல ரெண்டு பாருங்கோ, இந்த காட்சி அமைப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு. அப்படியே மேலே அண்ணாந்து பாருங்கோ, அப்படியே கீழே பாருங்கோ, நிறைய பொச்சு. தேங்காய்க்கு தட்டுப்பாடே இல்லை இங்கே. தென்னை மரம் மட்டும்தான் நிற்குதான்னு கேட்டால் இல்லை, நானும் நிற்கிறேன்னு அந்த பக்கத்தில் பனை நின்று கை காட்டி கொண்டு இருக்குது பாருங்க. சரியா, இது தரைப்பகுதியை பாருங்க. உங்களுக்கு நான் சொல்கிறது விளங்க நினைக்கிறேன். நான் அப்போதான் சொன்னேன், தரைப்பகுதி இந்த மாதிரி இருக்குன்னு. பெரிய தென்னை நிற்குது, அதை விட இடைக்கிட புதிதாக தென்னை வச்சுட்டார்கள். அதனுடைய காலம் முடிகிற கட்டமோ தெரியல. அல்லிராணி அருகில் வாணி. அட தெரியலையா இது வாங்க. சரி சரி, இது எங்கே வைக்கிறது? அங்கே போகணுமா? சரி சரி, நாங்கள் இப்போ இந்த இடத்துல இருந்து நாங்கள் நிற்க போகிற இடத்துக்கு போவோம்.